நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். நாம் நல்லவர்கள், மற்றவர்களெல்லாம் கெட்டவர்கள். நான் செய்தது நல்லது, மற்றவர்கள் செய்ததெல்லாம் பிழை. நான் நல்லவன், மற்றவர்களெல்லாம் நல்லவர்கள் கிடையாது. இப்படி நினைத்துதான் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எத்தனை பேரை நாங்கள் குறை சொல்லுகின்றோம். அது எப்படி நாம் இன்னொருவரை குறை சொல்லுவது? இன்னொருவரை பார்த்து நீங்கள் தவறு என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் நல்லவர்கள் அல்ல. இதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிடைத்த மனித வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல. தவறுகளுக்கும் பிழைகளுக்கும் இடையில்தான் மனிதன் பிறந்திருக்கின்றான். நீங்கள் நம்புகின்றீர்கள் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று. இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றான். நாங்கள் நம்புகின்றோம் இயற்கையால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றான். அப்பொழுது இந்த உலகத்திலே பிறந்த நாங்கள் மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. மற்றவர்களை பார்த்து குறை சொல்லும் அளவுக்கு நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல. தர்மத்தை போதிக்கும் நானும் நல்லவன் என்று நான் சொல்லவில்லை. என்னிடத்திலும் பிழைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அப்பொழுது நான் மற்றவர்களை தவறு என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறு என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள். சிறிய தவறாக இருந்தாலும் அதற்கு நீங்களே உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். சிறுந்தவறை பெரிய தவறாக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய குறைகளையும் பிழைகளையும் தேடி மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே உங்களுடைய நேரங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது. நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது, மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது, வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது. மற்றவர்களை பார்த்து தவறுகளும் பிழைகளையும் சுட்டி காட்டுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறு என்ன, நீங்கள் செய்த பிழைகள் என்ன, அதுகளை எப்படி நான் திருத்திக் கொள்வது, அதுகளை எப்படி நான் மாற்றிக்கொள்வது? உங்களுக்கு நீங்கள் குருவாக இருந்து பாருங்களேன். அதிகமான குருமார்களை தேடி போவதை விட நீங்கள் உங்களுக்கு குருவாக இருந்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு குருவாக இருந்து பாருங்கள். வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை அதிகமாக நம்பி பாருங்கள். வாழ்க்கையே வீணாகிவிட்டது எதனால்? மற்றவர்களை நம்பி. வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நம்பியது மற்றவர்களை இல்லை, உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்பினால்தான், உங்களுக்கு நீங்கள் குருவாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். உங்களை நீங்கள் நம்பாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கும் நன்மையை கொடுக்காது, மற்றவர்களுக்கும் அதிலிருந்து நன்மை எதுவும் கிடைக்காது. நான் போதிப்பது எல்லாம் உண்மை என்று சொல்லவும் வரவில்லை. போதிக்கின்றோம் தர்மத்தை. அதை கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரிப்பிலை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை அல்ல. இதுதான் வாழ்க்கை. ஆகையால் கிடைத்த வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களை குறை கூற வேண்டும் என்று அதிகமாக நினைக்காதீர்கள். மற்றவர்களை குறை சொல்லும் அளவுக்கு நாம் குறை இல்லாதவர்கள் அல்ல. எல்லா இடத்திலும் பிழைகள், குறைகள் அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுடைய குறைகளையும் பிழைகளையும் சரி செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 21/5/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் அவர்களையும் வணங்கி நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. இது பலருக்குமே தெரிகிறதில்லை. எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதிலும் புதன்கிழமையில் அதை செய்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். விலை உயர்ந்த பொன்னை கூட தங்கத்தை கூட வாங்கிவிடலாம், ஆனால் நல்ல காரியம் செய்வதற்கு இந்த புதன்கிழமை கிடைக்காமல் போயிடுமாம். அவ்வாறு நல்ல எண்ணங்களோடு இந்த புதன்கிழமையில் நாமும் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். நாம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோமா, சந்தோஷமாக இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இறைவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேர் கை கால் இல்லாமல் நடக்க முடியாது இருக்கிறார்கள். நமக்கு நடக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். ஏதோ இறைவனை வணங்குவதற்கு கைகளை கொடுத்திருக்கிறான் என்ற நல்ல மனதோடு நாம் பிரார்த்தனைகள் செய்து வாழ்வில் உயர்வுகளை பெற வேண்டும். நாம் நேற்றைய தினம் அந்த சாமியாருடைய கதை, அந்த 3 தேங்காய் கொடுத்தார் சாமியார். அதிலே முதல் தேங்காயை இவன் கொண்டு வந்து வாசலை உடைக்கிற பொழுது மனைவி வீட்டில் கத்தினாள். கோபத்திலே இவன் மண்ணுக்கு உடைக்கிறேன் என்றான். வீடு பூராகவும் மண் நிறைந்தது. சாமியார் சொல்லி அனுப்பினார், எதை நினைத்து உடைக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும். இவன் கோபத்திலே மண்ணுக்கு என்று அடித்தான். வீடு பூரா மண்ணாயிற்று. சரி, 2வது தேங்காய் எடுத்தான். கொஞ்சம் வீட்டு வாசலை தாண்டி உள்ளே போய் படியில் ஏறிக்கொண்டு சாமியார் சொன்னால் தானே 2வது படியில் போய் உடையன். வீட்டுக்குள்ளே போகிற சீமேந்து படியிலே கொண்டு போய் உடைக்கலாம் என்று எடுத்து உடைத்தான். எந்த நினைச்சு உடைக்கிறது? மண்ணெல்லாம் போ என்று உடைத்தான். முதல் மண்ணுக்கு உடைக்கிறேன் என்று உடைத்தான். ஒரு தேங்காய் வீணாகிவிட்டது, பலன் இல்லாமல் போய்விட்டது, எல்லா இடம் மண்ணாக போச்சு. 2வது தேங்காயும் வீணாகிறது. மண்ணெல்லாம் போ என்றான். மண் எல்லாம் போ, இருந்த மண் சேர்ந்த மண் வந்த மண் எல்லா மண்ணும் சென்று கல்லும் முள்ளுமாக தரையாக இருந்தது. 3வது தேங்காய் எடுத்தானா. இருந்த மண்ணெல்லாம் இருக்க வந்த மண்ணெல்லாம் போ என்று உடைத்தானா. இது நமக்கு இந்த கதை கேட்கிற பொழுது சிரிப்பாக இருக்கும். சிந்தித்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் வேதனைப்பட வேண்டும். இறைவன் நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கு ஒரு பதவி கொடுத்திருப்பான். அதை பாதுகாக்க தெரியாமல் நாமே நம்மை அழித்து கொண்டிருப்போம். இந்த ஏழை
தேங்காயை பிரயோசனம் இல்லாமல் உடைத்தது போல அந்த 3 தேங்காய் சாமியார் கொடுத்த பொழுது அன்பாக வாங்கி வந்து மனைவி மக்களை அழைத்து, கவலையை விடுங்கள், யோசிக்காதீங்க, இந்த சாமியார் 3 தேங்காய் கொடுத்துருக்கிறார், நல்லதை நினைத்து நாங்கள் உடைப்போம், எங்களுடைய கஷ்டங்கள் தீர உடைப்போம், செல்வச் செழிப்புக்கு உண்டாக உடைப்போம், 3வது தேங்காயம் இருக்கிறது, நல்ல வீடு வாசல் வேணும் என்று உடைப்போம், எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இவன் பொறுமையாக உடைத்திருந்தால், அவ்வாறு அவனை பொறுமையாக பேச விட்டிருந்தால் இந்த மனைவி சந்தோஷமாக இருந்திருந்தால், அல்லது கோவிக்காமல் இங்கே வாங்கப்பா ஏனப்பா தேங்காய் உடைக்கிறீங்க, பிள்ளைகள்லாம் சாப்பாட்டில் இருக்குது என்று சொல்லியிருந்தால் அவர்கள் நினைத்தே நடந்திருக்கும். எனவே அங்கு இருவருக்குள்ளும் நான் என்ற எண்ணம் ஆணவம் வந்ததினாலும், ஆணவம் எப்பொழுதும் அழிவை கொடுக்கும். இந்த ஆலயங்களில் பார்த்தால் சில இடங்களிலே நான் என்ற ஆணவத்தோடு இருப்பார்கள். நான் இல்லாவிட்டால் இந்த கோயிலே நடக்க இயலாது, நான் இல்லாவிட்டால் திருவிழா நடத்த முடியாது, நான் இல்லாவிட்டால் இங்கே ஒன்றுமே நடக்காது. யாரையும் நம்பி எதுவும் நடப்பதல்ல, அனைத்தும் மேலே உள்ள ஒருவன் இறைவன்தான் நடத்தி வைக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் நோட்டீஸ் அடிக்கிறேன், நான் தான் குருக்கள் பார்க்கிறேன், நான் தான் தவில் நாதஸ்வர கலைஞர்களை பார்க்கிறேன் என்று ஒவ்வொன்றையும் நான் என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த நல்ல சிந்தனையோடு பணிவு எப்பொழுது வருகிறதோ உயர்வு நமக்கு வந்துவிடும் என்ற நல்ல சிந்தனையோடு வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்தி. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரிகளே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதன், அதே மாதிரி அழகான தோற்றத்திலே படைக்கப்பட்ட மனிதன், அவனுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஏராளமான நிஅமத்துக்களை, அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கியிருக்கின்றான். அந்த நிஅமத்திலையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்த பெரியோரு நிஅமத்து தான் கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, குர்ஆனுடைய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, அது குர்ஆனை ஓதுவதாக இருக்கலாம், குர்ஆனை மனனம் செய்கிறதாக இருக்கலாம், குர்ஆனை விளங்குறதாக இருக்கலாம், இவர்கள் அனைவர்களும் பாக்கியசாலிகள். ஒரு மனிதனுக்கு முழு உலகமும் கிடைச்சிருக்கி, ஆனால் குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன்ட பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் இவர்கள் அல்லாஹ்ட பார்வையில் மிகவும் நஷ்டத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த ஒன்றுமே கிடைக்கல, அழகா குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆனை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கா, மாஷா அல்லாஹ், இவர் பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் மரணிச்சாலும் எங்களோட கபூரில் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால் குர்ஆன், வேறொன்றுமே இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே யார் யாருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நாங்கள் என்ன என்றதை விளங்கினோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் படி எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளலாம். முதலாவது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன தெரியுமா? குர்ஆனை தஜ்வீதோடு அதிகமாக ஓதுறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்ல ஒரத்திலில் குர்ஆனை தரத்தீலா, நீங்கள் தரத்தீலான முறையில், தஜ்வீதான முறையில் நீங்கள் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதுறதுல பெரிய பரக்கத்துகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்புகள் ஏராளமாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு உதாரணம் தான் சூரத்துல் வாக்கியா. எந்த வீட்டில், அதிலும் குறிப்பாக எந்த பெண்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வாராங்களோ அந்த வீட்டுக்கு வறுமை வராதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், குறைஞ்சது
சூரா வாக்கியா சரி வீட்டில் டெய்லி ஓதிப்படுதா என்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதிகமாக குர்ஆன் ஓதுவோம். குர்ஆனை ஓத அந்த இடத்துல மலக்குமார்கள் வருவாங்க, வீட்டுக்கு பரக்கத் ரஹமத் இறங்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த விஷயத்தில் நாங்கள் பேணுதலாக இருக்கிறது. ரெண்டாவது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னான்னு சொன்னால், குர்ஆனை அதோட அர்த்தங்களை விளங்கணும். உலமாக்களுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, பொதுமக்களும் குறைஞ்சது நான் டெய்லி ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாட சரி அர்த்தம் தெரியுமான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு எங்களோட பொம்பளை பிள்ளையில அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி எல்லா டிகிரியும் முடிச்சு, ஆனால் என்னோட பொம்பளை பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஒழுங்காக ஓதிக்கொள்ள தெரியாது, சூரத்துல் ஃபாத்தியாட கருத்து தெரியாது. ஆகப்பெரிய ஒரு நஷ்டம். படிப்புலத்தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி நினைக்க வேணும், படிப்புலத்தான் சிறப்பு இருக்குன்னு சொல்லி நினைக்க வேணாம். நீங்கள் உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு குர்ஆனை படிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கலையா, பெரிய நஷ்டம். உங்களோட மௌத்துக்கு பின்னால் அந்த புள்ள குறைஞ்சது ஒரு யாசின் சரி ஓதாது. நாங்கள் மௌத்தா போனதன் பின்னால் எங்களோட புள்ள குர்ஆன் ஓதி துஆ செய்யக்கூடிய ஒரு புள்ளையை நாங்கள் உருவாக்கிட்டு போகணும். இதுதான் உலகத்தில் பெரிய ஒரு அதிசயம். அப்போ நாங்கள் சிந்திக்கணும், நான் எந்த அளவுக்கு குர்ஆனை விளங்கி வச்சிருக்கிறேன், என்னோட பிள்ளைக்கு குர்ஆனுடைய அர்த்தம் தெரியுமா, பெரிய ஒரு. அதனால் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, குர்ஆன் அர்த்தத்தை நாங்கள் விளங்கணும், குர்ஆனை நாங்கள் படிக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் எல்லா விடயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மனிதன் 24 hours வாழ்க்கை, 24 மணித்தியால வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். பேசாதது ஒன்றுமே இல்லை அல்லாஹ் தாலா. சுப்ஹானல்லாஹ். அதை நாங்கள் படிக்கணும். மூணாவது செய்ய வேண்டிய கடமை தான் குர்ஆன் படி என்னோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். குர்ஆனில் ஒரு நுட்பம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? முழு குர்ஆனுடைய ஆயத்துடைய எண்ணிக்கை 6666 ஆயத். இதில் 4 6 இருக்கு. இந்த 4 6ஐயும் கூட்டி பார்த்தா 24. அல்லாஹ் அதில் என்னத்தை திரும்ப விளங்கப்படுத்துகிறான், மனிதனே உனக்கு நான் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறேன், அந்த 24 மணித்தியாலத்தையும் நீ குர்ஆனின் படி அமைச்சு கொண்டு சொல்லி அல்லாஹ் மறைமுகமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ குர்ஆனில் என்னத்தை இல்லை. அப்போ குர்ஆன் சொல்கிறது வெறுமனே ஓதி மூடி வைக்கிற இதொண்டு இல்லை. குர்ஆன் சொல்கிறது எங்களோட ஒரு வாழ்க்கை, எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்தையும் பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதனால் இந்த குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட இந்த 3 கடமைகளை நாங்கள் என்ன என்றதை நாங்கள் சரியான முறையில் விளங்குவோம், குர்ஆன் அதிகமாக ஓதுவோம், குர்ஆன் ஓதக்கூடிய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமானவர்களே, மலர்ந்து விட்டது ஒரு புதிய நாள் அல்லவா? ஆம், வசந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இந்த நாளிலும் கூட நச்சிந்தனைக்குள் கடந்து செல்வோமா? நீங்கள் அநேகர் பார்த்திருப்பீர்கள், தேயிலை தோட்ட புறங்களிலே கவாத்து என்று சொல்வார்கள். அதாவது தேயிலை செடியை ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு தடவை அதனை வெட்டி விடுவார்கள். அதன் பின்னதாக அதிலிருந்து புதிய தளிர்கள் அங்கே முளைத்து எழும்பும், மீண்டுமாக அது செழிப்பாக அது வளரத் தொடங்கும். ஆம், அதன் பின்னதாக அநேக கொழுந்து அது கொடுக்கிறதான ஒரு செடியாக அது மாறி போய்விடும். அதுபோலவே தான் இஸ்ரவேல் நாட்டிலே திராட்சை செடியும் காணப்பட்டது. அந்த திராட்சை செடியை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதனை வெட்டுவார்கள். ஆம், அதனை சுத்தம் செய்வார்கள். அதன் பின்னதாக அது என்ன செய்யும், துளிர் விட்டு அரும்பு விட்டு அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாக அது காணப்படும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் நாட்டில் அந்த பலஸ்தீன தேசத்தில் தானே வாழ்ந்தவர். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? நானே அந்த மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானும் நீங்களும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பமுடையவராக காணப்படுவார். எப்படி கனி கொடுப்பது? ஆம், அப்படியானால் நாங்கள் செடியுடனே இணைந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இணையும் பொழுதுதான் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்படியானால் செடியாம் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே எப்பொழுதுமே அவருடன் கூட இந்த சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அன்பாயிருங்கள், விட்டு கொடுங்கள், அகிம்சையாக வாழுங்கள், பொறுமையாக இருங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் வாழுங்கள். இது போன்ற மேன்மையான போதனைகளைத்தான் அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மத்திய எழுதின நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா?
அங்கே கடைசி வசனங்கள் சொல்லுகின்றது, அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல நம்முடைய மக்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லி இயேசு மனதுருகினார், கவலைப்பட்டார். ஆகவே தம்முடன் இருந்த சீடர்களை அவர் என்ன செய்கின்றார்? பரிசுத்த மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவரை அனுப்புகின்றார், மக்கள் மத்திக்கு அனுப்புகிறார். போய் பணியாற்றுங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதோ மலர்ந்து விட்டது ஒரு புதிய நாள். இறைவன் என்னையும் உங்களை இந்த பூமியில் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் மற்றவர்களுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படி கொடுப்பது? செடியாம் இயேசுவோடு இணைந்து கொள்ளும் பொழுதுதான் எங்களால் கனி கொடுக்க முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், மனிதர்களுக்கு நிறைய விருப்பங்கள் உண்டு. நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், வாஞ்சி இருக்கிறது, ஆசை இருக்கிறது. அதனை செய்வதற்கு பலன் தானே இல்லை. விருப்பம் இருக்கிறது, ஆனால் முடியவில்லை அல்லவா? ஏன் நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, எங்களுக்குள்ளே ஒரு சுயநலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு தன்னலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம் சேர்க்க வேண்டும், பணம் திரட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும், உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும், பல நாடுகளுக்கு போய் வர வேண்டும். இது போன்ற நம்மை நாமே மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே காணப்படுகிறது. அது சாக வேண்டும், அது மரிக்க வேண்டும். நான் என்கிற காரியம் நமக்குள் மரிக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மளால் பிறருக்காக வாழ முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு ஒரு நாளும் ஒரு நிமிடம் எனும் தனக்காக அவர் வாழவே இல்லை. தன்னிடத்தில் காணப்பட்ட அற்புத சக்தி, அற்புதம் செய்கிற அந்த வரங்களை அவர் தனக்காக ஒரு நாளும் பயன்படுத்தவில்லை. அவர் தனக்காக பயன்படுத்துவதற்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் அவருக்கு வந்தது, ஆனால் அவரோ அதை பயன்படுத்தவே இல்லை. ஒரு முறை கிறிஸ்து அவர் சொல்லுகின்றார், நான் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வேன் ஆகில் பிலாத்து அல்லது இங்கே இருக்கிறதான பிரதான ஆசாரிகளே, இந்த இடத்திலிருந்து தப்பித்து போவதற்கு என்னால் முடியும், என் பிதா என்னை தப்பித்து கொள்ள வைப்பார். ஆனால் நான் அதனை செய்வது கிடையாது. எனக்கு அந்த வல்லமை உண்டு, ஆனால் எனக்காக அந்த வல்லமை நான் பயன்படுத்துவதே கிடையாது. அப்படியானால் இதோ மறந்து விட்டதல்லவா புதிய நாள். இறைவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதனை நாங்கள் மற்றவருடைய நலனுக்காக பயன்படுத்துவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் நம்மை குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்கும். வரலாற்றிலே சாதனை படுத்தவர்களாக நாங்கள் மாறிப்போய் விடுவோம் மூலமா. ஆகவே தான் இயேசு சொல்லுகின்றார், என்னாலே அல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் சொல்லுவோமா இறைவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு கனி கொடுத்தீர்கள். உங்களுடைய பின்பற்றின உங்களுடைய அடியார்களையும் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழத்தை அனுப்பி வைத்தீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவே, எனக்குள் வாருங்கள். நீங்கள் தானே செடி, நான் கொடி மாத்திரம் தானே. எனக்குள் நீங்கள் என்னை ஆளுகை செய்து நான் மிகுந்த கனிகளை உடைய ஒரு மனிதனாக வாழ எனக்கு துணை புரியுங்கள், உதவி செய்யுங்கள். பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். இதனை குறித்து தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.